பணியாற்றுகின்ற அனைத்து அருள் பணியாளர்களே, துறவோரே, அன்பிற்கினிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பிற்கினிய ஆயர் மேதகு நீதிநாதன் அவருடைய பெயராலும் ஆயர் இல்லத்திலே வாழ்கின்ற அனைத்து அருட்பணியாளர்களின் பெயராலும் அன்பு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று அன்னையாம் திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கின்றது. நாமும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். கொரோனா பெருந்தொற்று காலத்திலே நாம் ஏராளமான துன்பங்களை அனுபவித்து வருகின்ற சூழ்நிலையில் கடவுளுடைய அருட்கரம் இன்னும் நம்மை அழகாய் பாதுகாத்து வருகின்றது என்பதை உணர்கின்றோம். நம்பிக்கையோடு நன்றி கூறுவோம். இன்று நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் நம்முடைய மறைமாவட்ட மக்களின் நலன்களுக்காக இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா திருப்பலியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுகின்றார். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றின் பாதிப்பினால் மரித்த நம்முடைய மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், துறவற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நூற்றுக்கணக்கான நம்முடைய மறைமாவட்டத்து இறை மக்கள், இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய பேரின்பம் அனுபவிக்கவும், இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மறைமாவட்ட எண்ணற்ற விசுவாசிகளின் நலன்களுக்காகவும், இன்னுமாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய உலகத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய மாநிலத்திற்காகவும் இந்த பாதிப்பு மிக விரைவிலே அகன்று இயல்பு நிலை திரும்பவும் மக்கள் அனைவரும் மிகுந்த நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் இந்த சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது நம்முடைய ஆயரால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மறைமாவட்ட அருட்பணியாளர்கள், துறவோர், இறைமக்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையுடனும் அன்புடனும் பங்கு கொள்ள ஆயரின் பெயரால் அன்புடன் அழைக்கின்றோம். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிமே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழுண்டு வழியுண்டு, இறைவனின் துணையிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிமே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழுண்டு வழியுண்டு, இறைவன்
அன்பே அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நற்கருணையில் உடல், இரத்தம், ஆன்மா மற்றும் இறைமையோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொண்டாடும் நாள் இந்நாள். இறைவன் நம்மோடு நெருக்கமாக உறவில் சங்கமிக்க உச்சக்கட்ட ஒன்றிப்பின் வழியாய் நற்கருணை இருக்கின்றது. நற்கருணையில் நாம் காணும் அன்பு தன்னையே உடைத்து கொடுக்கிற தியாக அன்பு, உணவாக வந்து ஊட்டமளிக்கிற உயிர் தரும் அன்பு, கூடவே தங்கி துணையாய் வருகிற உடனிருக்கும் அன்பு, ஒரு நபராக நம்முள் வந்து உறவில் கலந்து கரைந்து போக துடிக்கிற இந்த இறைவனை பெற உண்மையிலே நாம் பேறு பெற்றவர்கள். இந்த பேறு பெற்ற நிலையை உணர்ந்து இறை உறவில் இணைவோம். தன்னையே உடைத்து பகிர்ந்த இறைவனின் பிள்ளைகளாக நாம் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்வோம். உறவில், பகிர்வில், உடனிருப்பில் நடமாடும் நற்கருணை யாவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம்.
வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, சொற்றொடர்கள் 3 முதல் 8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே ரத்தத்தில் ஒரு பாதையை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதையை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பாட வேண்டிய பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியார்
உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல. அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தொடர்பாடல். சீயோனே, உம் மீட்பரை புகழ்வாய். கீதமும் பாடலும் இசைத்தே உந்தன் ஆயரை தலைவரை புகழ்வாயே. எல்லா புகழும் கடந்தவர் அவரே. இயலாது உன்னால் அவரை புகழ இயன்ற மற்றும் துணிந்திடுவாயே. உயர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம். போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கேற்ற பொருளே. தூய விருந்தின் பந்தியில் அன்று 12 சோதரர் கூட்டம் அதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை. ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைப்புகழ் கீதம் ஒலிப்பதோடு அன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே. Alleluia.
அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டு குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, என் அன்புக்குரிய இறை மக்களே, முன்னுரையிலே நமக்கு சொல்லப்பட்டது போல ஒரு சிறப்பான கருத்துக்காக நாம் இன்றைய திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறை வேண்டல்களை ஆண்டவரிடம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை உலுக்கி கொண்டிருக்கிற, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா பெருந்தொற்றிலிருந்து உலகம் காப்பாற்றப்பட வேண்டும். மிகச் சிறப்பாக நம்முடைய நாட்டில், தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து
அவர்களுக்காக மன்றாட நாம் இந்த திருப்பலியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் அண்மையில் இறந்து போன நம்முடைய அருள் தந்தையர்கள், அதே போல துறவர குருக்கள், சகோதரிகள், இந்த பெருந்தொற்றினால் இறைவனடி சேர்ந்தவர்கள், இன்னும் ஏராளமான நம்முடைய பங்குகளில் வாழ்ந்து இன்றைக்கு நம்மோடு இல்லாமல் ஆண்டவரிடம் சென்றிருக்கிற எத்தனையோ விசுவாசிகள், இவர்களெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இன்றைக்கு அவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மறை மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும், அவர் அனைவருடைய உடல் நலத்திற்காகவும் உள்ளத்தில் அமைதிக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். அதுபோலவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய மறை மாவட்டத்தின் மீது தனிப்பட்ட ஒரு கருணை காட்டி இந்த பெருந்தொற்றின் தாக்கத்திலிருந்து நம்ம எல்லாம் காத்திட வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் ஜெபிக்கின்றோம். ஆகவே அந்த கருத்தை நினைவில் கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். நண்பர்களே, இன்றைய 3 வாசகங்களும் உடன்படிக்கையை பற்றி பேசுவதை நாம் கேட்டோம். விவிலியத்தில் உடன்படிக்கை என்பது ஒரு மையமான ஒரு கருப்பொருளாக அமைந்திருப்பது நமக்கு புரியும். உடன்படிக்கை என்பது ஒரு உறவின் சாசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உறவு பரிமாற்றத்தின் அடையாளம். கடவுள் தன்னுடைய மக்களோடு செய்து கொள்ளுகிற ஒரு உறவின், அந்த உறவு பரிமாற்றத்தின் அழியாத அடையாளம்தான் இந்த உடன்படிக்கை. தொடக்க நூலில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு உடன்படிக்கை செய்து கொள்வதை நாம் படிக்கின்றோம். நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொள்வதை படிக்கின்றோம். அபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொள்வதை படிக்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் தனி மனிதர்களோடு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தோடு மட்டுமல்ல, ஆனால் ஒரு நாட்டு மக்களோடு, ஒரு இனத்தோடு ஆண்டவர் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. இஸ்ராயேல் இனத்தோடு ஆண்டவர் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை இன்றைக்கு நமக்கு முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தில் முதலடி எடுத்து வைப்பவர் கடவுள். இந்த உடன்படிக்கையில முதல் அடி எடுத்து வைப்பவர் கடவுள். அது மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கைக்கு எந்நாளும் உண்மை உள்ளவராயிருப்பவரும் கடவுள் தான். ஆனால் மக்கள் தான் அடிக்கடி இந்த உறவு வட்டத்திற்குள்ளிருந்து வெளியே சென்று விடுகிறார்கள். கடவுள் தங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ஆனாலும் மீண்டும் மீண்டும் கடவுள் தன்னை விட்டு விலகி போகின்ற மக்களை தேடி சென்று இந்த உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுகிறார். மக்களோடு தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறார். உலர்ந்து போன உறவுக்கு உயிர் கொடுக்கிறார். அதுதான்
புதிய ஏற்பாட்டில் நடக்கின்றது. அதை நற்செய்தி நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியது. முதல் வாசகத்தில் விலங்குகளின் இரத்தம் மக்கள் மீது தெளிக்கப்படுகிறது. அது மக்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் கேட்டோம். ஆனால் நற்செய்தி என்ன சொல்லுகிறது? விலங்குகளின் இரத்தம் அல்ல, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தால் இந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை, உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார். அதைத்தான் நற்செய்தி நமக்கு சொல்கிறது. தனி மனிதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, குடும்பங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, ஒரு இனத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, அதையும் தாண்டி இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுக்கிற பொழுது இது பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையினால என்ற அர்த்தம் என்று குறிப்பிடுகிறார். பலருக்காக என்று சொல்லுகிற பொழுது பல நாட்டினருக்காக, பல இனத்தினருக்காக, எல்லோருக்காக என்று சொல்லலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னையே அர்ப்பணிப்பது நாம் எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் இயேசு தன்னையே நமக்கு முழுமையாக கொடுப்பது இறைவனோடு நம்மை இணைத்து விட வேண்டும், அந்த இணைப்பிலிருந்து நாம் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இந்த பழைய உடன்படிக்கையையும் புதிய உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. ஒப்பிட்டு பார்த்து என்ன சொல்லுகிறது? இந்த புதிய உடன்படிக்கை மேலானது, நிறைவானது என்று நமக்கு அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று இந்த உடன்படிக்கை என்கிற இந்த கருப்பொருள் நம்ம எல்லாம் ஒரு வேறுபட்ட, ஒரு மாறுபட்ட வாழ்வுக்கு அழைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உறவு, நம்முடைய உறவுகளை நாம் அலசி பார்க்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது? வெறும் மேலோட்டமான உறவு தானா கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு? வெறும் நுனிப்புள் மேய்பவர்களா நாம்? அல்லது ஒரு ஆழமான, அழுத்தமான, அர்த்தமுள்ள ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் அன்றாடம் முயற்சி செய்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ஒரு உறவின் வேந்தன், உறவை உருவாக்க வந்தவர், உறவுக்கு உயிர் கொடுக்க வந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடவுளுடைய பெயரை சொல்வதற்கே அச்சப்பட்ட ஒரு காலத்தில் கடவுளை அப்பா என்று கூப்பிடுங்கள், அவரோடு பிள்ளைக்குரிய பாசத்தோடு பழகுங்கள் என்று ஒரு புதிய உறவு முறையை கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. அதை போலவே தன்னுடைய சீடர்களிடத்தில் மிக அழுத்தமாக சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தாலன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருந்தாலன்றி அவைகள் கனி தர முடியாது. ஆகவே நீங்கள் கனிதரும் சீடர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதுதான் தந்தையுடைய திருவுளம். நீங்கள் கனி தர வேண்டும். ஆனால் கனி தர வேண்டும் என்றால் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய உறவை, ஆண்டவரோடு நமக்கு இருக்கின்ற உறவை, ஆண்டவர் இயேசுவோடு நமக்கு இருக்கின்ற உறவை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக ஆண்டவரோடு நமக்கு இருக்கின்ற உறவு
ஆரோக்கியமானதாக இருக்கிறது, அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தவர்களோடு நம்முடைய உறவு அர்த்தமுள்ளதாய் இருந்தாக வேண்டும். ஆகவே இன்றைக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளோடு நான் வாழ்கின்ற சமுதாயத்தில், நம்முடைய பங்குகளில், நம்முடைய மறை மாவட்டத்தில் என்னோடு பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்களோடு, என்னோடு பணியாற்றுகிற துறவரத்தாரோடு, என் மக்களோடு என்னுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டான் அடிமை அப்படிப்பட்ட ஒரு உறவு முறை நிலவுகிறதா? ஆட்டி படைக்க வேண்டும், நான் தான் பெரியவன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றபடியான ஒரு உறவு முறை நிலவுகிறதா? அல்லது என்னுடைய உறவின் அடித்தளம் அன்பு, கனிவு, மனித நேயம் இப்படியாக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே. ஆகவே என்னுடைய உறவு உண்மையான அன்பின் அடிப்படையிலே, உண்மையான மனித நேயத்தின் அடிப்படையிலே இருந்தால் நிச்சயமாக நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக என்னை கொடுக்க நான் தயாராக இருப்பேன். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு எண்ணித்து காட்டுகிறார். தன்னுடைய உடலை உடைத்து நமக்கு உணவாக கொடுக்கிறார். தன்னுடைய குருதியை சிந்தி நம்மை வாழ வைக்கின்றார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற ஒரு கேள்வி, என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பணியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரியை, உங்களுடைய மக்களை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் அவர்களுக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் உங்களையே நீங்கள் அவர்களுக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக கொடுப்பீர்கள் என்கிற கேள்வியை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கேட்கிறார் அன்பார்ந்தவர்களே. எனவே இதை இன்றைக்கு நாம் ஆழமாக மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதையும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் என்னை முழுமையாக கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் தன்னை அர்ப்பணம் செய்தாரோ அதை போல நாம் நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக, பொதுவாக மக்கள் என்று சொல்லிவிடாமல் மிகவும் அடிமட்டத்தில் இருக்கிற நம்முடைய மக்களுக்காக, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக, வாழ வழி தெரியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நம்மை நாம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதுதான் உண்மையான உறவு அன்பார்ந்தவர்களே. ஆகவே ஆண்டவரோடு ஒரு ஆழமான, அழுத்தமான, அர்த்தமுள்ள உறவை நாம் உருவாக்கி கொள்வதற்கு அன்றாடம் முயற்சி செய்கிறோம். ஆனால் அது நிஜமானால் நம்முடைய சகோதர சகோதரிகளை வாழ வைப்பதற்கும் நம்மை அன்றாடம் கொடுக்க நாம் தயாராக இருப்போம். அது இன்றைய செய்தியாக நான் பார்க்கிறேன். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான அருள் வரங்களை கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணையின் மக்களாக வாழ உங்களுக்கு அருள் புரியட்டும். அன்பு, ஒற்றுமை, பகிர்வு, அர்ப்பணம், சமத்துவம் இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உயிர் பெறுகிற பொழுது நிச்சயமாக நீங்கள் நற்கருணையின் மக்கள். ஆகவே அப்படி நாம் எல்லோரும் நற்கருணையின் மக்களாய் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையின் மறைபொருளை
நம் ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரிடம் எழுப்புவோம். ஊட்டமளிக்கும் இறைவா, திரு அவையின் அருள் பணி நிலைகளில் இருப்போர் உம்மோடு இணைந்து மிகச்சிறப்பாக எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் உம்மால் ஊட்டம் பெற்றவர்களாக இருக்கவும், உம்மை போலவே தங்களையே கரைத்து இறை மனித உறவு வளர்க்கும் கருவிகளாக மாறவும் தேவையான வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவான இறைவா, உமது உடலால் இரத்தத்தால் உறுதி பெற்றிருக்கவும், உறவில் நிலைத்திருக்கவும், இருப்பதை பகிர்ந்திருக்கவும், நற்கருணை வீரர்களாக அன்றாடம் வாழவும் தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரித்தாளும் இறைவா, இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் நோயாளர்கள், மருத்துவர்கள், முன்கள பணியாளர்கள், தேவையில் இருப்போர், ஊரடங்கால் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டோர் அனைவரையும் உம் கனிவால் தேற்றி அவர்களது தேவைகளை சந்திக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருக்கும் இறைவா, பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்தோரையும் மிகச் சிறப்பாக எங்கள் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர்கள் என்ஆர் சார்ஸ், ஜான் சுரேஷ், விக்டர் இமானுவேல் மற்றும் துறவர குருக்கள், துறவர சகோதரிகள், சகோதரர்கள், இறை மக்கள் அவர்களின் இழப்பால் பெரும் மன வருத்தத்திற்கும் அவரது அன்பர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இறந்தோருக்கு நிலை வாழ்வையும், வருந்துவோருக்கு ஆறுதலையும், உலகம் தர முடியாத அமைதியும் தந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்மை நம்பிக்கையோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை கனிவோடு கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். நண்பர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். திருவையின் அனைத்தவர்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதருடன் இறுதி இரவு விருந்தை அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்டகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது வந்து சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உடனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானே. இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு
அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பிற்கினியவர்களே, கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாடுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றேன். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனையான கொரோனா தொற்று நோய் நெருக்கடி காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறை அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எவ்விதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, கொரோனா தொற்று நோயால் மரித்த அனைத்து அருட்பணியாளர்கள், துறவோர், இறைமக்கள், அவர்களுடைய ஆன்மாக்கள் நித்தியலை பாட்டி அடையும் நம்முடைய மறைமாவட்ட ஆயருடைய கருத்துக்களுக்காகவும் மறைமாவட்டத்தின் நலன்களுக்காகவும் நம்முடைய மறைமாவட்டத்திலே பணிபுரிகின்ற அனைத்து அருட்பணியாளர்கள், துறவோர், இறைமக்கள் அனைத்து குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம்முடைய அரசுகள் இந்த கொரோனா தொற்று நோய் நீக்குவதற்காக மேற்கொள்ளுகின்ற எல்லா நடவடிக்கைகளும் வெற்றி பெறவும் மக்கள் அனைவரும் அதற்கு முழு மனதோடு ஒத்துழைக்கவும் இதன்படியாக நாம் அனைவரும் கொரோனா நோயை வென்றெடுக்கவும் கடவுளுடைய இரக்கத்தை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது கையில் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் இருக்கின்ற ஆயரும் அருட்பணியாளர்களும் தொடர்ந்து உங்கள் அனைவருடைய நலன்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து நம்முடைய ஆயருக்காகவும் மறைமாவட்டத்தின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க அன்புடன் வேண்டுகின்றோம். உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே,
மலரின் அருமையும் பாவை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும் அழகே அழகே எங்களம்மா நீ அழகே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே கொள்ளையழ கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே கொள்ளையழ கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே